நாங்கள் தேவ வார்த்தைகளை நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக இருந்து தேவ வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். வந்திருக்கின்றதான யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் முகங்களை காணுவதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். உங்கள் மத்தியில் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கும் போதகருக்கும் நன்றி செல்வதோடு எங்களுடைய தேவன் புதுமையான தேவனாக இருக்கின்றார். அவர் வல்லமை உள்ளதான அதிகாரம் பொருந்தியதான எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான தேவனாக இருக்கின்றார். நானும் நீங்களும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் பலவீனங்களிலும் நாங்கள் மரித்து போயிருந்த எங்களை அவருடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில் மரித்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கூடாக எங்களையும் அவர் உயிர்த்தெழும்பச் செய்திருக்கின்றார். ஆமேன். அந்த தேவனுக்கு எத்தனை பேர் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துகின்றீர்கள்? எங்களுடைய தேவன் நல்லவர். அவர் அழிந்து போவது அவருக்கு முன்பாக யாருமே அழிவது அவருடைய சித்தம் அல்ல. அவர் விரும்புகின்றார் யாவரும் நித்திய ஜீவனை நோக்கி ஓடுவதையே அவர் எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதற்காகவே எங்களையும் உங்களையும் இந்த சபைக்குள்ளாக அழைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் எங்களை அவர் வழிநடத்தி செல்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாங்கள். என்னுடைய பிரசங்கம் இன்றைய நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ வசனமும் விதையும் என்ற தலைப்புக்குள்ளாகவே நான் உங்கள் மத்தியில் பேசப் போகின்றேன். நன்றாக செவி கொடுத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். யார் கேட்க கடவன்? காதுள்ளவன் கேட்க கடவன். நாங்கள் கேட்காம அங்கெங்கே போவோமா இருந்தால் அதில் அர்த்தம் என்னது? காதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஆமேன். எங்களுக்கு தேவன் நன்றான அழகான காதுகளை தேவன் வைத்திருக்கின்றார். அழகான சரீரத்தை, உருவத்தை, கால் கைகளை எதுவும் குறைபாடு இல்லாமல் பலவீனப்படாதபடிக்கு எங்கள் தேவன் எங்களை உருவாக்கியிருக்கின்றார். ஆமேன். அந்த தேவனுக்கு முன்பாக அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். மாற்கு புத்தகத்தில் 4வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசிப்போம், நாங்கள் பார்ப்போம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார் என்று. அதற்கு முதலாவதாக இருக்கின்றதான 3வது அதிகாரத்தில் இருக்கின்றதான 2-3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 31 35 வரை நாங்கள் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 31 35 வரை மாற்கு சுவிசேஷ புத்தகம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, அவருடைய தாயும் சகோதரர்களும் வெளியே இருந்து கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேடுகின்ற வேளையில் அவரை சுற்றி ஜனங்கள் அமர்ந்திருந்தார்கள். சீசர்கள் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள் இயேசுவை நோக்கி, உங்களை தாயாரும் சகோதரரும் தேடுகின்றார்கள். அந்த வேளையில் அவர்களுக்கு பிரதியுத்தமராக கேட்கின்றார், என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று அவர் சொல்லி தம்மை சூழ இருந்தவர்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. யாரு அவருடைய தாயும் சகோதரர்களும்?
அவரை சூழ இருந்தவர்கள், அவரோடு இருந்தவர்களை அவர் அடையாளம் காட்டுகின்றார். இவர்கள் தான் என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் என்று அவர் சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமாக இருக்கின்றான் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, யார் அப்படியாக இருந்தால் அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்கள், அதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கின்றவர்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள், அதன்படி நடக்கின்றவர்களே தேவனுடைய உறவினர்களுமாக, சொந்த பந்தங்களுமாக அவர் இருக்கின்றார். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க இந்த வசனத்தை? அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் யாராக இருக்கின்றோம்? அவருடைய பிள்ளைகள் இல்லையா, சகோதரர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இங்கே தெளிவாக சொல்லுகின்றது, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கின்றவர்கள், அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், நன்றாக கேட்டு அந்த வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நாங்கள் கிரியையில் நாங்கள் போட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். தேவ சபைக்கு வந்துட்டு வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்டு போகின்றவர்களாக இருந்தால் அவருக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் அதன்படி செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். செய்கின்றவர்கள் தான் அவருக்குரியவர்களாக இந்த வார்த்தை தெளிவாக சொல்கின்றதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நாங்கள் இந்த காலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்களாக நீங்கள் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றேன், எந்த மட்டத்தில் இருக்கின்றேன். நான் அதிக காலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கின்றதான தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கை எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றது? இன்னுமாக அந்த குழந்தைகள், பால் குடிக்கின்றதான குழந்தைகளைப் போல, கேட்காதவர்கள் போல, தெரியாதவர்கள் போல இல்லையா, குருடர்களைப் போல நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோமா? பேருக்காக நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யாரை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நான் யாரையும் பேச வரவில்லை, ஏச இல்லை. நாங்கள் தேவ வசனத்தை நானும் தான் உங்களோடு சேர்ந்து நானும் சேர்ந்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, அந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கின்றோம், எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், எவ்வளவுக்கு அதிகமாக அந்த வார்த்தையை நாங்கள் கிரியையில் போடுகின்றோம். எங்களுடைய இருக்கின்றதான, உள்ளாந்தமாக இருக்கின்றதான, மறைவாக இருக்கின்றதான, யாருக்கும் தெரியாததான காரியங்களை நாங்கள் எங்களை விட்டு அகற்றுகின்றோம் என்று நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை ஆராய்வது அவசியமாக இருக்கின்றது. நானும் நீங்களும் நாங்கள் கடந்து செல்வோம், வசனங்களுக்கு கூடாக ஆராய்வோம், அதன்படி நடப்பதற்கு நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் முயற்சிக்கின்றவர்களாக, நாங்கள் மாறுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 4வது அதிகாரத்தை, மாற்கு 4வது அதிகாரத்தை நாங்கள் எடுக்கப் போகின்றோம். 4வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். அதை முதலாவதாக நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். 3வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கட்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது.
சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30 1 60 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளையெல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாத படியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென், ஆமென். விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்கின்றான்? புறப்பட்டு போகின்றான். அவன் சில விதைகளை அவன் விதைத்து கொண்டிருக்கின்றான். வார்த்தையில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தீர்கள். இது ஒரு உவமையாக இயேசு கிறிஸ்து விளங்கப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஸ்தானத்தில் விதையை அவர் வசனத்திற்கு ஒப்பிடுகின்றார். விதையை வசனத்துக்கு ஒப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப விதை அது விதை, ஆனால் விழுகின்றதான நிலம் தான் இங்கே முக்கியமாக இருக்கின்றது. விதை ஒன்று தான், ஆனால் நிலம் பலவிதமாக இருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, ஒரு விதை நிலத்தில் விழுந்து அது என்ன செய்கின்றது? ஒரு புதிய உயிரை உற்பத்தியாக்குகின்றது. ஒரு விதை என்ன செய்கின்றது? சாதாரணமாக ஒரு விதையை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அந்த விதை மண்ணில் புதைக்கப்படுகின்ற வேளையில் அது என்ன செய்கின்றது? அது நல்ல அழகானதான ஒரு செடியை அல்லது மரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென். புதியதான ஒரு உயிரை அங்கே உற்பத்தியாக்குகின்றது. அதே போன்று தேவ வசனமும் ஒரு மனுஷனுக்குள்ளாக போகும் போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை உங்களுக்குள்ளாக நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வசனம் உங்களை உள்ளாந்தமாக உருவாக்குகின்றது. உருவாக்கி உங்களையும் என்னையும் அது என்ன செய்து ஒரு புதிய மனுஷனாக எங்கள் தோற்றத்தை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஆமேன், ஆமேன். என்ன ஆமேன்? இல்லை, ஆமேன். ஒரு விதை எப்படி முளைத்து ஒரு மரத்தை உருவாக்குகின்றதோ அதே வண்ணமாக கிறிஸ்துவின் வார்த்தை எங்களுக்குள்ளாக வரும் பொழுது எங்களை உருவாக்குகின்றது. சொல்லப்படுகின்றது வேதத்தில், இந்த தேவ வார்த்தை மருந்தாக, ஔஷதமாக இருக்கின்றது இல்லையா? வேற என்னது? எங்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மரத்துக்கு இருக்கின்றதான விதைக்கு ஜீவன் இருக்கின்றது. அதே போன்று தேவ வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கின்றது. மரத்தை விட எங்களுக்கு தேவன் தந்திருக்கின்றதான வார்த்தை அதிக பெருமதியானது. மரத்தையே அவ்விதமாக தேவன் உருவாக்குகின்றாராக இருந்தால் எங்களுடைய ஜீவியம் அவருக்கு அதைவிட முக்கியமானதாக இருக்கின்றது. அவருடைய சுவாசம் தான் எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் அவர் வைத்திருக்கின்றார். அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையில்
எங்களுடைய ஜீவியங்கள் மாறக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் மரத்தை நாங்கள் நாட்டுகின்ற வேளையில் நாங்கள் பார்க்கின்றோம், மண்ணுக்கு கீழாக ஒரு பகுதி போகின்றது, மேல் ஒரு பகுதி இருக்கின்றது. மரத்துக்கு 2 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று மண்ணுக்கு கீழாக, அது அந்த வேர் பகுதி உள்ளாக இருக்கின்றதான, மண்ணுக்குள்ளாக இருக்கின்றதான பகுதி யாருக்கும் தெரியாது. மேலே வளர்ந்து வருகின்றதான, பூ பூக்கின்றதான, காய் காய்க்கின்றதான அந்த மரத்தை தான் நாங்கள் எல்லோருமே காண்கின்றோம். ஆமென். உள்ளாக இருக்கின்றதான, மண்ணுக்கு உள்ளாக இருக்கின்றதான காரியம் எங்களுக்கு விளங்காது. அதே போன்று எங்களுடைய சரீரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், எங்களுடைய சரீரத்திலும் 2 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று உள்ளாந்த பகுதி, மற்றது வெளியரங்கமான பகுதி. இந்த உள்ளாந்த பகுதிக்குள்ளாக இருக்கின்ற காரியங்கள் யாருக்குமே அது புரியாது, அறிய மாட்டார்கள். அது மறைவாக இருக்கின்றது. உள்ளாந்தம் அந்தகாரமான, சிலருடைய வாழ்க்கையில் அந்தகாரமாக இருக்கும். அது சிலருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சரியாக வார்த்தையின் படி நடக்கின்றவர்களாக இருந்தால் அவர்கள் வெளிச்சத்துக்குரியவர்களாக, அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். அப்போ எங்களுக்கு முக்கியம் தேவ வார்த்தை. தேவ வார்த்தை உள்ளுக்கு போக 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 அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வேளையில், கிரியை செய்கின்ற வேளையில் மரம் போன்று செழித்தோங்கி அது வளரும். சிலருடைய அந்தரங்கம் அக்கிரமங்கள், பாவங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் வெளியரங்கம் அழகாக, எந்த குறையும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். சில வேளைகளில் அவர்கள் நினைப்பார்கள், எனக்கு தேவன் தான் எல்லா காரியங்களையும் தருகின்றார் என்று. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும், நாங்கள் எங்களுடைய உள்ளாந்தத்துக்குள்ளாக எந்த நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் இந்த ஸ்தானத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, நிலமும் விதையும் சேர்ந்து அது ஒத்துழைக்கின்ற வேளையில் தான் விதை வேரூன்றி வளரக்கூடியதாக இருக்கின்றது. 2க்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய உள்ளாக இருக்கின்ற காரியங்களும் வெளியரங்கமான காரியங்களும் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையில் எங்களுடைய ஜீவியங்கள் ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக குறிப்பிடுகின்றதான விதை சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது, மாற்கு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகின்றது, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதலாவதாக விழுந்ததான ஸ்தானம் எப்படியாக இருக்கின்றது? அது வழி அருகே அவன் போடுகின்றதான விதையை அவன் வீசுகின்ற வேளையில் வழி அருகில் அது போடப்படுகின்றது. வழி அருகில் போடப்பட்டது. நீங்கள் அடுத்த வாசனத்தை நீங்கள் வாசித்தால் காணலாம், அது வெயில் உரம் என்றபடியால், வெயில் அதிகமாக அடித்ததின்படி அது காய்ந்து அது செத்து போகக்கூடியதாக இருக்கின்றது. சிலதுகள் மிதித்து சாகக்கூடியதாக இருந்தது. மற்றது பறவைகள் என்ன செய்கின்றது? அதற்கு ஆகாரமாக அந்த விதைகளை அவை உட்கொண்டு சென்றது. இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் 15வது வசனத்தை அதிலே நாங்கள் வாசிப்போமாக இருந்தால், நாங்கள் வாசிப்போம் வசனத்தை 15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். வழி அருகே விதைக்கப்படும். முதல்ல சொன்னப்பட்டுச்சு என்னது? ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது. அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற வேளையில் வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் என்ன செய்கின்றான்? எங்களுடைய இருதயங்களில் விழுந்ததான அந்த விதைக்கப்பட்டதான வசனத்தை எடுத்து போடுகிறான். அது மட்டுமல்ல, இவர்கள் தான் என்னவாம்? வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் வசனத்தை கேட்கின்றோம். கேட்டதுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுக்குள்ளாக ஆழமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் இல்லை. வேர் போறதுக்கு
உள்ளாந்தமாக அது வேறாக மாறுறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம் இல்லை. அவர்கள் இந்த வழி அருகே போட்டு பட்சிகள் வந்து உட்கொண்டதான விதைக்கு சமமாக இருக்கின்றார்கள். இன்று நாங்களும் சில நேரங்களில் இவ்விதமாக வழி அருகில் போட்டதான விதைக்கு சமமானவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். வார்த்தை இல்லை இல்லையா, கடமைக்காக வருகின்றோம், கட்டாயத்தின் பேரில் நாங்கள் வந்து வசனத்தை கேட்கின்றோம், மற்றவர்கள் ஏசுவார்களே பேசுவார்களே என்றதான காரணத்துக்காக வந்து நாங்கள் வசனத்தை கேட்கின்றவர்கள் இருக்கின்றோம். அப்படியானவர்களுடைய வசனத்தை சாத்தான் என்ன செய்கின்றான்? அந்த ஆசை இல்லை, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, எனக்குள்ளாக வசனத்தை நான் கேட்க வேணும், இந்த வசனத்தை நான் கை கொள்ள வேணும், அதன்படி நான் நடக்க வேண்டும் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வாரம், உபவாச கூட்டத்துக்கு வாரம், வேத வசனங்களை கேட்பதற்காக வாரம், நாங்கள் ஆயத்தமாக வருவதில்லை. இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், தேவன் என்னோடு பேச வேண்டும் என்றதான உணர்வில்லாமல் நாங்கள் வருகின்றோம். அப்படியானவர்களுடைய வசனத்தை சாத்தான் என்ன செய்கின்றான்? எடுத்து போடுகின்றான், அவன் பறித்து கொள்கின்றான், களவெடுக்கின்றான் அந்த வசனத்தை. நாங்கள் எவ்வளவுக்கு தேவ வார்த்தைகளை விதைக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக சாத்தானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றான். என்று நாங்கள் போடுகின்ற வசனத்தை அவன் பிறக்கிக் கொண்டு போகின்றான், எடுத்துக்கொண்டு போகின்றான், களவெடுக்கின்றான். அப்படியாக நாங்கள் மாறக்கூடாது. என்னுடைய சகோதரனே சகோதரியே, வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க, கீழ்ப்படியுங்க, அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜீவியங்கள் மாறுவதற்கு நீங்கள் ஆசைப்படுங்க, உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு நீங்கள் ஆசைப்படுங்க. இயேசு சுவாமி அதையே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விரும்புகின்றவராக இருக்கின்றார். நாங்கள் ஆகாயத்து பட்சிகள் அந்த வசனங்களை எடுத்து போடுவதற்கு சாத்தான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதான அந்த விதைகளை, அந்த வசனத்தை, விதையாகிய வசனத்தை, ஜீவனுள்ள வசனத்தை எடுத்து போடாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கின்றது, அந்த ஜீவன் எங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நான் இதை சொல்லுகின்ற காரியங்கள் எங்களுக்கு புதிதானதுவை அல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனாலும் நாங்கள் சோதித்தறிய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் பார்ப்பதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியாக வழி அருகே விழுந்த விதையாக நீங்கள் இருக்காத படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை செய்கின்றார். சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அவனுக்கு எடுத்து போடுறதுக்கு உங்களோட உள்ளத்தை இடம் கொடுக்க வேண்டாம், அவனோட சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டாம். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோட உண்மையாகவே நாங்கள் சம்பந்தம் வைத்திருந்தால் பிசாசு நெருங்க முடியாது, பிசாசுக்கு எடுத்து போட முடியாது. அதனால் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போம் இன்னுமாக. நாங்கள் இரண்டாவது காரியமாக 4வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இரண்டாவது நிலம் எவ்விதமான நிலம்? முதல் நிலம் வழி அருகே போடப்பட்டதான விதைக்கு சமமான நிலமாக இருக்கின்றது. இரண்டாவது நிலத்தை பார்ப்போம் நாங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கட்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லப்படுகின்றது, மண்ணில்லாத கட்பாறை நிலத்தில் விழுந்தது. மண்ணில்ல, கற்கள் நிறைந்ததான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் விழுந்ததான அந்த விதை என்ன செய்தான்? ஆழமாக போவதற்கு அதற்கு வேர் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா கட்பாறை அது. அதனால் அது என்ன செய்து? விழுந்த உடனே போகுதில்லை வேர், ஆனாலும் அது வளருது, சீக்கிரத்தில் அது வளருதபடியா இந்த வசனத்தில் சொல்லப்படுது. ஆழமான மண்ணில் விழுந்தவை பாருங்க, சீக்கிரத்தில் முளைத்து, மண்ணில்ல ஆனாலும் என்ன செய்தாது? நிலத்தில் விழுந்து ஆழமாக மண்ணில்லாட்டியும் அது என்ன செய்து? சீக்கிரத்தில் முளைத்து, அதே போன்று சீக்கிரத்திலே அது என்ன நடக்கும்? செத்தும் போயிடும் இல்லையா?
அப்போ ஒரு விதை சீக்கிரம் முளைப்பதில்லை, அதிக நாட்கள் எடுக்கும். வேர் உருவாகிறதுக்கு அதிக நாள்கள் செல்லும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குது? இது சீக்கிரத்தில் அது வளர்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ பூமிக்குள்ள ஆழமாக செல்வதற்கு அதுக்கு முடியாத நிலைமையாக இருக்குது. அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம். மாற்கு 4:17 வசனத்தை வாசிப்போம். நாங்கள் அதற்காக என்ன சொல்லியிருக்கின்றார் என்று. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலத்தில் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கட்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். என்ன நடக்குது இங்க? தங்களுக்குள்ளே வேர்கொள்ள முடியாதபடியால் கொஞ்ச காலம் என்ன செய்றாங்க? மாத்திரம் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கின்றார்கள். நிலைத்திருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வசனத்தின் நிமித்தம் சொல்லப்படுது இல்லையா? நீங்க இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி செய்ய வேணாம், இதெல்லாம் செஞ்சா பாவம், இது தண்டனைக்குரிய காரியம் இல்லையா എന്നിട്ട് சொல்றதுகளை கேட்க முடியாத நிலைமை. வசனத்தின் நிமித்தம் அவங்க என்ன செய்றாங்களாம்? உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகின்றார்கள். இவர்களே கட்பாறை நிலத்தில் விழுந்தவர்களுக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றார்கள். துன்பம், பிரச்சனை, துக்கம், வேதனை வந்த உடனே முதல் அடிக்கிறது, நான் சபைக்கு வர மாட்டேன் இல்லையா, நான் வார்த்தையை வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன் என்றதான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அவர்கள் இடரல் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப வேறற்ற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி? வாழ்க்கையை பற்றி இல்லையா, வேரூன்றாத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சம்பந்தமாக இந்த நிலத்தை விழுந்தவர்களுக்கு தேவன் வலியுறுத்துகின்றார். நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் நினைத்து பார்ப்போம், நாங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? முதல் நிலமா அல்லது இரண்டாவது நிலமா இல்லையா? பாருங்க, இதுல சொல்லப்படுகின்றது வசனத்தை அவங்க விசுவாசிக்கிறாங்க சரியா, ஆனா துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்த உடனே என்ன செய்றாங்க? அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. இவர்கள் ஒரு பகுதியினராக இருக்கின்றார்கள். அப்ப இதுகள் சாதாரணமாக வாழ்க்கையில வரக்கூடியதான காரியங்கள். இதை நாங்கள் மேற்கொள்வதற்கு தேவ வார்த்தைகள் எங்களுக்கு இருக்கின்றது. தேவன் அதற்காகத்தான் வேதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார் இல்லையா, ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்திருக்கின்றார். தெளிவான காரியங்களை எங்களுக்கு சபைகளில் இன்று கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாங்கள் கேட்காதபடிக்கு நாங்கள் அறக்குற விசுவாசத்தோடு நாங்கள் இன்றைக்கு சபைக்கு வந்துட்டு செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். கொஞ்ச காலம் நல்லா வருவோம், நல்ல எல்லாத்துலேயும் கலந்து கொள்வோம், நல்ல ஊழியம் எல்லாம் செய்வோம், இருந்தாப்புல சபைக்கு வர மாட்டோம், செஞ்ச காரியங்கள் எல்லாம் விட்டுடுவோம் இல்லையா? அப்படியானவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகின்றது. பாருங்க, மலை அதே மண்ணுக்கு மேலாக எல்லாம் முளைக்குது இல்லையா, முளைக்குது. கீழே போகும் வேறு பகுதியில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இங்க உருவாகிறத நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இல்லையா, நாங்க வாசித்து பார்ப்போம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மத்தேயு புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உதாரணமாக ஒரு கதையை நாங்கள் பார்ப்போம். 7வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 24வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் அதை வாசிக்க போகிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.
பாருங்க, அந்த ஸ்தானத்தில் நாங்கள் பார்த்தோம். 2வது காரியம் கட்பாறையின் மேல் விழுந்ததான நிலம். வேர் போக முடியல, ஆனால் என்ன செய்து மரம் நன்றாக வளர்கின்றது. அதே போல இந்த ஸ்தானத்தில் 2 வீடு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு வீட்டை பாருங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் என்ன செய்கின்றவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லா மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். சரியா? கேட்டு அவைகளின் படி செய்யாதவன் என்ன எப்படியாக கட்டுறானா? மணலின் மேல் அவன் கட்டுகின்றான். அது என்ன செய்து, பெருமழை வருது இல்லையா, காற்றடிக்குது, அந்த வீட்டின் மேலே மோதுது. அது என்ன செய்து, அப்படியாகவே விழுந்து அழிந்து போகின்றது. மேலே 2 வீட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்குது, ஒரே விதமாக இருக்குது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடும் மணலின் மேல் கட்டப்பட்டதான வீடும். அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டதான வீடு உறுதியாக இருக்குது, நிலைத்திருக்குது. எந்த காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும் அதை அசைக்கவே முடியாதபடிக்கு இருக்கின்றது. ஆனால் கீழே சொல்லப்பட்டதான வீடு அவங்க சரியா கட்ட இல்லை, தேவனுடைய வசனத்தை சரியா கேட்க இல்லை, தேவன் சொன்னபடி அந்த வீட்டை அவர்கள் உருவாக்கவில்லை. ஆனால் மேலே அழகா இருந்துச்சு, கீழே அஸ்திபாரம் உறுதியாக இருக்கவில்லை. அப்போ நாங்கள் கேட்கின்றதான வார்த்தை கூடாக எங்களுக்குள்ளாக அஸ்திபாரமாக நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் எங்களை கட்டியெழுப்ப வேண்டும். நாங்கள் வார்த்தை உள்ளாக இல்லாமல் அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டாவிட்டால், அந்த கீழே சொன்னப்பட்டதான காற்றடிக்கிற நேரத்தில், மழை வார நேரத்தில் இல்லையா, பெரு வெள்ளம் வார நேரத்தில் அது என்ன செய்யும், அசைந்து அங்கும் இங்குமாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது வீழ்ந்து அழிந்து போகும். என்னுடைய சகோதரனை சகோதரி, எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாகவே இருக்கின்றது. நாங்கள் எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்புகின்றோம்? ரட்சிக்கப்பட்ட உடன் நாங்கள் என்ன செய்கின்றோம்? தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றோம், கேட்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், சொல்லுகின்ற பிரகாரம் எல்லாமே செய்கின்றோம். கொஞ்ச காலம் போனதோடு என்ன செய்கிறோம்? எல்லாமே மாற்றம் அடைந்து, வித்தியாசம் அடைந்து, உலக காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து, உலக ஆசைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து இல்லையா, அதுதான் சொல்லப்படுது இல்லையா, துன்பங்கள் வார நேரத்தில், பிரச்சனைகள் வார நேரத்தில், கவலைகள் வார நேரத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் விட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய மனசாட்சியின்படி மனம் என்னத்தை சொல்லுகின்றதோ அதை செய்கின்றோம். அல்லது மற்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அதே போன்று நானும் வாழ வேண்டும் என்று நினைத்து நாங்கள் ஓட்டத்தை ஓடுகின்றோம். தேவனிடத்தில் கேட்பதில்லை, வார்த்தையோடு ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. அப்படியாக 2வது காரணமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்பாறையின் மேல் கட்டப்பட்டதான வீடு அழகாக இருக்கும். அது மற்ற காரியங்களைப் போலவே அதை சமப்படுத்தி பார்க்குற நேரத்தில் அது ஒழுங்காக இருக்கும். ஆனாலும் அது அஸ்திபாரம் ஒழுங்காக போடப்பட்டதாக இருக்காது. சில நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கின்றதான சொத்து சுகங்கள், ஆஸ்திகள், பதவிகள், இவைகளும் அப்படியாகவே இருக்கின்றது. நாங்கள் எப்படி அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்? தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் பெற்றுக்கொண்டோமா? வார்த்தையை நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரம் போட்டு நாங்கள் கட்டி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோமா? நாங்கள் சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. எங்களுடைய உள்ளத்தை தேவன் புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார், அவர் உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். அதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதே. 2வது நிலம் கட்பாறையில் விழுந்த நிலமாக இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம் 3வது நிலம் எதை சொல்லுகின்றது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நேரம் போகின்றபடியால் நானே வாசிக்கின்றேன். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. 3வது நிலம் முள்ளுள்ள நிலமாக இருக்கின்றது.
முதலாவது நிலம் வழி அருகே விழுந்த நிலம், கட்பாறை இரண்டாவது, மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் விதை விழுகின்றது. அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது வளருது. அந்த விதை என்ன செய்கின்றது? வளருது. வேத வசனமும் எங்களுக்குள்ளாக விழுகின்ற வேளையில் நாங்களும் வித்தியாசமாகுகின்றோம். ஆனாலும் முட்செடிகள், சில சில காரியங்கள், முள்ளுகள் எங்களுக்கு வருகின்ற வேளையில் அது என்ன செய்கின்றது? நெருக்கி அந்த மரத்தை அழிப்பதற்கு அது முயற்சிக்கின்றதாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையும் என்ன செய்கின்றது? வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், ஆனாலும் சில சில காரியங்கள் நிமித்தமாக முட்கள் எங்களை சேதப்படுத்துகின்றது. அதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? விழுந்து விடுகின்றோம் இல்லையா? வளருது, நாங்களும் வளருகின்றோம் இல்லையா? வசனங்கள் தெரியாமல் இல்லை, தெரியும், ஆனால் எங்களுக்குள்ளாக நாங்கள் எடுப்பதில்லை. எங்களுக்குள்ளாக நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் எடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? எந்த நாளும் வசனம் கேட்டு கேட்டு போக வேணாம், சும்மா கேட்டு போக வேணாம். அதில் ஒரு பலனை பெறுங்க, பயன் பெறுங்கள். அதில் நீங்கள் எந்த வசனத்தை கேட்குறீங்க, என்ன சொல்கிறார் ஆண்டவர், இன்றைக்கு எந்த வாழ்க்கைக்கு என்ன கதைக்கிறாரு, நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாங்கள் அந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது. பாருங்க, இந்த ஸ்தானத்தில் முட்செடிகளும் அதோடு கூட வளருது இல்லையா? வசனமும் வளருது, முட்செடியும் வளருது. வசனத்துக்குள்ளாகவும் இருக்கின்றோம், முட்செடிகளுக்குள்ளாகவும் இருக்கின்றோம். ரெண்டு பக்கம், அந்த பக்கமா இந்த பக்கமா, ஆசீர்வாதம் கிடைக்கிற பக்கத்துக்கு திரும்பிடுவோம். ஆனால் ரெண்டும் வளருது இல்லையா? ஆசீர்வாதம் எங்களுக்கு பலன் இருக்கிற பக்கத்துக்கு நாங்கள் திரும்பிடுவோம். அப்படியே நாங்கள் வாழ முடியாது. தேவனுடைய வார்த்தையின் படித்தான் நாங்கள் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போம், மாற்கு 4:18-19 வாசிப்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். என்ன நடக்குது இங்கே? வசனத்தை கேட்கின்றார்கள், நான் சொன்ன பிரகாரமாக வசனத்தை கேட்கின்றார்கள், அதோடு முட்செடிகளும் அங்கே வளருது. என்னது? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இல்லையா? உலக ஆசைகள். வசனத்தையும் கேட்கின்றோம், சபைக்கும் போகின்றோம் இல்லையா? எல்லாம் செய்கிறோம், சாட்சியாக இருப்பதை போன்றும் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் உள்ளம் மாறவில்லை, உள்ளாந்தத்தில் அந்தகாரம் இருக்கின்றது. எப்படியாக நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இந்த ஸ்தானத்தில் நாங்கள் மாறணும் இல்லையா? எப்படி உலக ஆசைகள், இச்சைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம்? வார்த்தை என்ன சொல்லுகின்றது? நாங்கள் வார்த்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் போன போக்கில் நாங்கள் வாழ்கின்றவர்களாக இருப்பதை இங்கே காட்டுகின்றது. இச்சைகளும் உட்பிரவேசித்து இல்லையா? வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை நெருக்கி போடுறபடியால் உலக ஆசைகள் நிமித்தமாக, உலக இச்சைகள் நிமித்தமாக என்ன நடக்குது? அங்கே வசனம் வளர முடியாமல் போகுது. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியாமல் போகின்றது. வசனம் ஒன்று சொல்லுது, உலக ஆசை இன்னொன்று சொல்லுது. எதை தீர்மானிக்கிறது? அதிக ஆசை, இச்சை இருக்கின்றபடியால் நாங்கள் என்ன செய்வோம்? உலக பக்கம்தான் நாங்கள் திரும்புவோம். ஏன்? எங்களோட இருக்கின்றவர்கள் மற்றவர்களை நாங்கள் பார்ப்பதின் நிமித்தமாக இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அப்படியாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியாது. ரெண்டுக்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க முடியாது. ஒரு வீடு கட்ட வேண்டும், ஆசை இருக்க வேண்டும். வீடு இல்லாமல் இருந்தால் சரியா இல்லையா? தேவையானது அளவுக்கு மிஞ்சி நாங்கள் எதையுமே உங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்லை. உங்களோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டு மற்றவர்கள் கேவலமாக பேசக்கூடிய அளவில் நீங்கள் செல்ல வேணாம். நெருக்கி போடும், முள்ளுகள் வந்து நெருக்கி போடும், உலக ஆசைகள் நெருக்கும் இல்லையா? ஆசை காட்டும், அதை போல செய்வோம், இதை போல செய்வோம், அப்படியாக மாறுவோம் இல்லையா?
உலகம் பலவிதமான காரியங்களை எங்களுக்கு முன்வைக்கும். நாங்கள் தான் தீர்மானிக்க வேணும். மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எங்களோட வாழ்க்கையில் செய்ய முடியாது. எங்களுக்கென்று தேவன் ஞானத்தை தந்திருக்கிறாரு, அறிவை தந்திருக்கிறாரு, தெளிவான ஆவியை தந்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாய் தந்திருக்கிறாரு, தேவ வார்த்தையை தந்திருக்கின்றாரு இல்லையா? இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்கக்கூடியதான பலவிதமான வழிகள் இருக்குது. நாங்கள் அவற்றை ஆராய்ந்து அறிந்து எங்களுடைய ஜீவியங்களை நல்ல முறையில், தேவன் பிரியப்படுகின்ற முறையில் இல்லை. நாங்கள் முதல்ல பார்த்தோம், பிதாவின் சித்தத்தை செய்கின்றவன் தான் அவருக்குரியவனாக மாறுகின்றான். நாங்கள் உண்மையாகவே பிதாவின் சித்தத்தை செய்கின்றோமா? பிதாவின் சித்தம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றோமா? எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்கின்றோம்? எவ்வளவுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம்? எவ்வளவுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இன்று கனப்படுத்துகின்றோம் இல்லையா? நான் நினைக்கிறேன், இந்த ஜியோஜி சபையில் மாதிரி எந்த சபையிலையும் தேவ வசனத்தை கற்பிக்கின்றதான சபைகள் இருக்கோ தெரியாது. எனக்கு அறிஞ்ச இதுலனா நான் கேள்விப்பட்டதில்லை இல்லையா? விஷ்டின் வாரதிலும், ஜெபக்கலங்கள் எடுக்கிறதுலையும், ஓய்வு நாள் பாடசாலை கற்றுக் கொடுக்கிறதுலையும், பெண்கள் ஆண்கள் கூட்டங்களுக்காக பிரயாசப்படுறதுலையும், எல்லாத்துக்கும் சிறு பிள்ளையிலிருந்து முதியோர் வரை வேலை திட்டங்கள் இருக்கின்றது எங்களுடைய சபையில். நாங்கள் இவற்றை கனப்படுத்துகின்றோமா? இவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அவை அனைத்தும் தேவ வார்த்தையின் படி இந்த சபையில் உருவாக்கப்பட்டதான காரியங்கள். இவற்றுக்கு எவ்வளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? இன்னைக்கு நீங்கள் கணக்கே எடுக்கிறோம் இல்லை? நாங்கள் வாலிபர்கள் கணக்கே எடுக்கிறதில்லை வாலிப கூட்டத்தை. பெற்றோர்களும் சொல்றதில்லை வாலிபர்களை வாலிப கூட்டத்துக்கு போகும்படியாக. சிறு பிள்ளைகளை ஊக்குவிப்பதில்லை ஓய்வு நாள் பாடசாலையில் போயிட்டு வார்த்தையை படித்துக் கொள்வதற்காக இல்லையா? ஆராதனைகளில் வசனங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை இன்னைக்கு இல்லையா? பிள்ளைங்களை வச்சு கொண்டிருப்போம். அதுக்கு என்ன தடை? வார்த்தையை கேட்கறதுக்கு பிள்ளை தடை. பிள்ளை யார் கொடுத்தது உங்களுக்கு? குழந்தையை யார் கொடுத்தது? தேவன். அவர் அந்த கொடுத்ததான அவ்வளவு பெரிதான ஒரு பொக்கிஷத்தை, ஆசீர்வாதத்தை, ஒரு பரிசை கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை இன்று பிள்ளைகள் நிமித்தமாக எங்களுக்கு கேட்க முடியாத நிலைமையாக இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் அதை கணக்கே எடுப்பதில்லை இல்லையா? பிள்ளைங்க ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். அப்போ அதை கொடுத்த தேவன் எங்களுக்கு அதை விட ஆசீர்வாதமானவர். நாங்கள் வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய சகோதரனை சகோதரியே, நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மாற்ற வேண்டிய இடங்களை நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற வேளையில் நீங்கள் இடைப்படுங்கள். உங்களுடைய ஜீவியங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, உமக்கு நான் இன்றிலிருந்து ஆண்டவரே சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை நான் அசட்டை பண்ண போவதில்லை, அசதியாக எண்ண போவதில்லை. என்னுடைய வீடுகளுக்கு வருகின்றதான வார்த்தையை கொண்டு வருகின்றதான நபர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றதான உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன். அவற்றின்படி நான் செய்வேன். நீங்கள் இடைப்படுங்கள் அந்த தேவனோடு. வார்த்தைகளை கேட்கின்ற வண்ணமாகவே உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. உலக காரியங்களில் நீங்கள் மூழ்கியவர்களாக, நீங்கள் இடைப்பட்டவர்களாக, அந்த ஆசையில் நீங்கள் வாழ்வுகின்றவர்களாக நீங்கள் மாற வேண்டாம். தேவன் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. அவர் சொல்லியிருக்கின்றார், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய சித்தத்தை செய்கின்றதான பிள்ளைகளுக்கே அவை அனைத்தும் உரியதென்று. ஆமேன், ஆமேன். அப்படியாக இருந்தால் நாங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்போம். வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக மாறுவோம். வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதன்படி நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் பார்ப்போம், நாலாவது காரியமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். மீண்டுமாக நாங்கள் வாசிப்போம். 4:20, மாற்கு 4வது அதிகாரம் 20வது வசனம்.
வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். இப்படி சொல்லப்பட்டதான இவர்கள் வசனத்தை கேட்கின்றவர்கள் இல்லையா? சொல்லப்படுகின்றது ஒன்று 30ஆகவும் இன்னொன்று 60ஆகவும் இன்னொன்று 100ஆகவும் பலன் கொடுக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மாற்றத்துக்குள்ளாக சிலர் 100ஆக தேவனை போலவே மாறியவர்கள் உருவாக்கி கொண்டு செல்கின்றவர்கள் இல்லையா? எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் மாற்றுவது அவசியம். வார்த்தையின்படி நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்களாக தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக, எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக எங்களை நாங்கள் மாற்றுவது அவசியமாக இருக்கின்றது. அது பலன் கொடுக்க வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும், அது வித்தியாசப்பட வேண்டும், அது இன்னும் ஜனங்களை தேவனுக்குள்ளாக உருவாக்குகின்றதாக மாற வேண்டும். இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது இவர்களே நல்ல நிலத்தில் விழுந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. என்னுடைய சகோதரனே சகோதரியே, நாங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை நாங்கள் இப்படியாக 30ஆக 60ஆக 100ஆக எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கின்றது, எவ்வளவுக்கு பலன் கொடுத்திருக்கின்றது இல்லையா? நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக தேவ சமூகத்தில் இருக்கின்றோம், தேவனுடைய பாதத்தில் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கின்றோம், எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கைக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பார்ப்போம் இந்த வார்த்தைகள் என்ன செய்கின்றது என்று நாங்கள் பார்ப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 1:22 வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்தது எண்ணித்தினால் எனில் ஒருவன் இதுல சொல்லப்படுது பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன செய்து அந்த வார்த்தை நீங்கள் கேட்கின்ற வேளையில் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கின்றதான தேவனுக்கு விருப்பமில்லாதான அசுத்தமான கொடியதான எல்லா பாவங்கள், காரியங்கள், அக்கிரமங்கள் இவை அனைத்தையும் அந்த வசனம், ஜீவனுள்ள வசனம் என்ன செய்கின்றது? சுத்திகரிக்கின்றது. ஆமென். நான் முதலே சொன்னேன், நான் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் பலவீனங்களிலும் மரித்திருந்ததான எங்களை தேவன் உயிர்ப்பிக்க செய்தார். அந்த தேவனுடைய வார்த்தை, நீங்கள் வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்கின்ற வேளையில் உங்களுடைய நாடி, நரம்பு, நாளங்கள், உங்களுடைய இருதயம், சதை, உள்ளுறுப்புக்கள், வெளியுறுப்புக்கள் சகலதும் உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அது எங்களுடைய சரீரத்துக்கு தேவையான பலனை கொடுக்கின்றது, சக்தியை கொடுக்கின்றது, முன்னோக்கி செல்லக்கூடியதான வல்லமையை, திறமையை அந்த வசனம், வார்த்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த காலை வேளையிலும் அந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்லப்படுகின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த வார்த்தை வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக இருக்கின்றார். நானும் நீங்களும் பைபிளில், வேதத்தில் வாசிப்பது இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் வாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவரையே எங்களுக்குள்ளாக நாங்கள் உட்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவர் எங்களுக்குள்ளாக அப்படியாக நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்றார். அவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் போது எங்களுடைய துர்குணங்கள், இச்சைகள், பாவங்கள், உலக ஆசைகள் இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுபடுவதற்கு இலகுவாக இருக்கின்றது. அந்த வசனம், அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கின்ற வேளையில், அர்ப்பணிக்கின்ற வேளையில் அந்த வார்த்தை இவற்றிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்கு அந்த வசனம் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அந்த வசனத்திலே சொல்லப்படுகின்றது, அந்த வார்த்தை மாம்சமாகி எப்படியாக வந்ததாம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் என்ன செய்தார்?
எங்களுக்குள்ளாக வாசம் செய்தார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஒப்பானதாகவே இருக்கின்றது. ஆமென். அதே போன்று பேதுரு புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. 1 பேதுரு 1 அதிகாரம் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றோம்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாங்கள் ஜெனிக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகின்றது. யாரால நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம், மறுபடியும் பிறந்திருக்கின்றோம்? ஜீவனுள்ள என்னத்துக்கூடாக? அழிவுள்ள வித்தினால் அல்ல. வித்துன்னு சொல்றது இங்கே தேவ வசனத்தை, தேவ வார்த்தையை. அந்த தேவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இன்னுமாக அதிகமாக சொல்ல முடியும். 25வது வசனம் 24 சொல்லப்படுது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து போகும், அதன் பூவும் உதிரும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகின்ற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனம் மாத்திரமே நிலை நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய சகல காரியங்களும் அழிந்து போய்விடும் இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, சொத்து சுகம் எல்லாம் நான் பலருக்கு சொல்லியும் இருக்கிறேன். இது சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு கடைசிக்கு என்னது 6 அடி குழித்தான் எங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னு சிலர் பேசுவாங்க, சொல்லுவாங்க. நான் இப்போ கிட்டத்தில் கண்டேன், நான் இதில் ஃபேஸ்புக் இதில் கண்டேன். அந்த 6 அடி குழி கூட எனக்கும் உங்களுக்கும் சொந்தம் இல்லை என்று வசனம் சொல்லுகின்றது, சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? என்ன சொந்தம்? இவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் 6 அடி குழி எங்களுக்கு சொந்தம். இப்போ என்ன சொல்லப்பட்டது? அதுவும் சொந்தம் இல்லை. ஏன்? ஒரு நாள் அதை ஒரு ஆளை போடுவாங்க, இன்னொரு 3 மாதத்தில் இன்னொரு ஆளை கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்போ சொந்தமாக எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லையா? தேவன் தான் இந்த பூமிக்கு எங்களை கொண்டு வந்தார். அந்த இடத்துக்கே நாங்கள் திரும்பி போக வேண்டும். ஒன்றும் இல்லாமல் தான் நாங்கள் போக வேண்டும் இல்லையா? வார்த்தை மட்டுமே, தேவனுடைய வசனம் மாத்திரமே என்ன செய்யப்படுகின்றது? நிலை நிற்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலை வேளையிலும் என்னுடைய சகோதரனை, சகோதரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கின்றது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் கொண்டாடுகின்றோம், அவரையே நாங்கள் வாசிக்கின்றோம், அவரையே நாங்கள் அனுபவிக்கின்றோம். அவரே எங்களுக்குள்ளாக இருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய ஜீவியங்களை நாளுக்கு நாள் இல்லையா எங்களை மாற்றுவதற்கு நாங்கள் இடம் கொடுப்போம். வார்த்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். நாங்கள் அப்படியாக நாங்கள் தேவ வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் நான் போதகரிடம்